Good morning and happy Sabbath to all. இன்னைக்கு வந்து நான் நேச்சர் டாக் எடுக்க போகிறேன். Before starting, let's pray. Dear loving and living Father in heaven, we thank thee for this wonderful Sabbath day which you have given us, Lord. Lord, now as we are going to learn a small lesson from the nature, Lord, please, Lord, help us to understand and help us that it should be useful for us, Lord, and bless us and guide us the rest of the Sabbath too. We pray in Jesus' name. Amen. So, நேச்சருன்னு பார்த்தாலே நமக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் இன்றைக்கி பர்டிகுலராக வந்து ஒரு டாபிக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் நேச்சர்லேருந்து. ஸோ இங்கே எத்தனை பேருக்கு வந்து ட்ரீஸ் கடியில் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ண பிடிக்கும், இல்லைனா டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காதா? ஓகே. ஸோ நார்மலாக பார்த்தோன்னா நம்ம கேம்ப்ஸ் அந்த மாதிரிலாம் போனோன்னா வி யூஸ் டு ஸ்பெண்ட் அ டைம் அண்டர் ட்ரீஸ் இல்லையா? ஸோ இந்த டாபிக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு லைக் யூத் கேம்ப் வந்து இந்த வீக் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இட் வாஸ் ரியலி எ நைஸ் திங் டு சி. ஸோ நம்ம வந்து ட்ரீஸ் கடியிலலாம் இருந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் திங்குன்னு வைக்கலாம். பிகாஸ் ஜீசஸ் வந்து பார்த்தோன்னா வென் ஜீசஸ் வாஸ் ஆன் திஸ் earth, ஜீசஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மவுண்டன்ஸில் இந்த மாதிரி ட்ரீஸ் கடியில் நேச்சரில் தான் வந்து டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஈவன் அங்கே தான் நிறைய மல்டிடியூட்ஸ் நிறைய பீப்புள்ஸை வச்சு வந்து காட் நிறைய மெசேஜஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்னோட டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா ட்ரீஸ் தான். ட்ரீஸை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ இந்த ட்ரீஸ் மூலமாக வந்து ஒரு 3 லெசன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரீஸ்ன்னு பார்த்தோன்னாலே வந்து ஸ்கிரிப்சரில் வந்து அதோட சிம்பிள் ஆஃப் க்ரோத், ஃபேத் அண்ட் காட்ஸ் ப்ரொவிஷன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா ஸ்கிரிப்சர் ஃபுல்லாகவே வந்து நிறைய வந்து ட்ரீஸை பற்றி நம்ம நிறைய வேர்சஸை கூட பார்க்கலாம். அண்ட் தென் நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸும் ட்ரீஸ்க்கு கனெக்ட் பண்ணி வந்து ஜீசஸ் பேசியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபேஸிங் த லைட்டுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா அது வந்து லைட்டை வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னைக்காவது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த ட்ரீ வந்து எப்படி அந்த லைட்டை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு? ஸோ நார்மலாகவே நமக்கு என்ன தெரியும்னா ஃபோட்டோசிந்தசிஸ் தெரியும் இல்லையா? ஸோ ட்ரீஸ் வந்து என்ன பண்ணோன்னா ஆக்சிஜனை வந்து அது எப்படி எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கார்பன் டை ஆக்சைடை வந்து அது எப்படி வெளியே இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பார்த்தோன்னா ட்ரீஸ் வந்து என்ன பண்ணோன்னா சன்லைட்டை வந்து எடுத்து தான் அது வந்து நமக்கு ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் பைபிளுக்கு எப்படி ரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜான் 8:12 எடுக்கலாம். ஸோ ஜான் 8:12 வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த வேர்ஸ் அகெயின் ஜீசஸ் ஸ்போக் டு தெம் சேயிங் அண்ட் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் ஹூஎவர் ஃபாலோஸ் மீ வில் நெவர் வாக் இன் டார்க்னஸ் பட் வில் ஹாவ் த லைட் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு நம்ம வேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரீஸ் வந்து எப்படி அந்த சன்லைட்டை நோக்கி இருக்குதோ அதே போல் வந்து நம்மளும் வந்து ஆஸ் அ காட்ஸ் சில்ட்ரன் வந்து நம்ம இருக்கிறது வந்து டார்க்னஸ் ஆன வேர்ல்டு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த டார்க்னஸாக இருக்கும்போது நமக்கு என்ன தேவை? லைட். ஈவன் லைட் ஆஃப் ஆனால் கூட நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? லைட்டை வந்து ஆன் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம டார்க்னஸில் இருக்கும்போது நமக்கு லைட் வந்து காட் மட்டும்தான். ஸோ நமக்கு லைட் வேணும்னா ஸ்பிரிச்சுவல் லைட் நம்ம வந்து காட் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ when we follow Jesus, his light leads us, so we don't get lost in the darknessன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் தென் ஈவன் நம்ம வந்து காட் கிட்ட போகும்போது காட் வில் கம்ஃபர்ட் அஸ், கைட் அஸ். நமக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸில் இருந்துமே வந்து காட் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டே ரூட்டட். ஸோ இந்த ட்ரீஸ் வந்து எப்படி வந்து அதோட ரூட் வந்து அது நல்லா இது பண்ணி வச்சுருக்கோ அதே மாதிரி வந்து நம்மளும் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரீ ரூட்ஸ் வந்து அதில் வந்து ஒரு 2 பர்பஸஸ் இருக்குது அந்த ட்ரீ எப்படி ரூட்டடாக இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் என்னென்னா ரூட்ஸ் கிரவுண்ட் த ட்ரீ ஸோ இட் கேன் ஸ்டாண்ட் ஃபர்ம் அண்ட் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ட்ரீயோட ரூட்டு சரியாக இருந்தால் தான் அந்த ட்ரீ வந்து ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். ட்ரீயோட ரூட் சரியில்லைன்னா அந்த ட்ரீ வந்து ஒழுங்காக நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்ட் வந்து தே கலெக்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ்ன்னு பார்க்குறோம். அந்த ரூட் தான் என்ன பண்ணுவோன்னா அந்த வாட்டர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த ட்ரீயை வந்து அந்த ட்ரீயில் இருக்கிற அந்த ஃபுட்டை வந்து நல்லா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து நம்ம பைபிள் வேர்ஸில் பார்த்தோன்னா சாம்ஸ் 1, 2 and 3 பார்க்கலாம். இந்த வேர்ஸ் என்ன சொல்லுதுன்னா but whose delight is in the law of the Lord and who meditates on his law day and night, that person is like a tree planted by streams of water which yields its fruit in season and whose leaf does not wither.
whatever they does prosperன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ this tree has lots of fruit and the leaves never witherன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் God wants us to plant strong roots in him. ஸோ நம்ம வந்து பைபிள் அதிகமாக படித்து நம்ம வந்து காடை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா we can stand firm. even if someone comes and tell இல்லை இது கொடுக்கலன்னு சொல்லும்போது கூட நம்ம பைபிளை நல்லா படிச்சிருந்தோன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இதுதான் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ பைபிளோட மெயின் ஃபவுண்டேஷனே பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளோட லைஃபோட மெயின் ஃபவுண்டேஷன் பார்த்தோன்னா பைபிள் தான். ஸோ நம்ம வந்து பைபிளை எவ்வளோ அதிகமாக படிக்கிறோமோ அவ்வளோ காட்குள்ளே வந்து நம்ம ரூட்டடாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தென் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா பில்டிங் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து நினைக்கும் போதே வந்து இட் வில் பி ஸ்ட்ரேஞ்ச் ஃபார் அஸ். ஏன்னா இந்த ட்ரீஸை பார்த்தோன்னா ட்ரீஸ் கூட வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அனிமல்ஸ், ஈவன் ட்ரீஸ் நேச்சர் கூட என்ன பண்ணுன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ட்ரீஸ் ஹவ் லைவ்லி சோஷியல் நெட்ஒர்க்ஸ் ஹெல்பிங் ஒன் அனதர் அடாப்ட் டு தியர் என்விரான்மெண்ட் அண்ட் க்ரோ ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தென் இது எப்படி அது கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஃபங்கைன்ட்டு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா மைசீலியம்ங்கிற ஒரு ஃபங்கை வந்து என்ன பண்ணுன்னா ட்ராவல் பண்ணி அந்த ட்ரீஸை வந்து அதை லிங்க் பண்ணி அது மூலமாக வந்து அது இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஈவன் வந்து அந்த ட்ரீஸ் எப்படின்னா அது வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது கூட ஒன்றுக்கு ஒன்று வந்து அதோட கிளைமேட்ஸ் படி வந்து அது கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் தென் இதுக்கு ரிலேட்டட் வேர்ஸ் பார்த்தோன்னா ரோமன்ஸ் 12:5. ஸோ we who are many are one body in Christ and individually we are members one to anotherன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து சிங்கிள் பர்சனாக வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. we have to communicate and we have to be one body. ஸோ நம்ம வந்து என்னாலேயே முடியும்னு சொல்லிட்டு we should not think. we have to ask God to help us. God வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா we can be a strong foundation சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ட்ரீஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம சத்தியத்தை வந்து மற்றவங்களுக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த 3 லெசன் தான் வந்து இன்றைக்கி நம்ம ட்ரீலேருந்து கற்றுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்த்தோன்னா ஃபேஸிங் த லைட். நம்ம வந்து எப்பவுமே வந்து நமக்கு லைட் வந்து காட் தான், காட் இஸ் லைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ஃபேஸ் காட். அண்ட் செகண்ட் ஒன் எப்பவுமே வந்து நம்ம ரூட்டடாக இருக்கணும் காட்ஸ் வேர்டில். அண்ட் தேர்ட் ஒன் நம்ம ரூட்டடாக இருந்தால் மட்டும் போதாது, வி ஹாவ் டு பில்ட் த கம்யூனிட்டி வித் காட்னு பார்க்குறோம். ஆமென்.